பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் சோல்ஜர் பிரின்சி எஸ்பி கோயில்ல இருந்து வந்திருக்கோம். டிஎஃப்எஃப் 834 பேட்ச்ல நாங்கள் அட்டன் பண்ணோம். ஸோ அந்த பேட்ச்ல இந்த நாட்கள்ல கர்த்தர் என்னோட இடைப்பட்ட அநேக காரியங்கள், கர்த்தர் வெளிப்படுத்தின அநேக விஷயங்களை குறித்து உங்களோட ஷேர் பண்றேன். இங்க வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு 2 தரிசனத்தை கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னா, ஒரு ஆலயத்துல கொஞ்சம் சாப்பிட்ட அந்த தட்டுகள்லாம் அப்படி போட்டு எல்லாரும் அப்படி சிரிச்சு அப்படி கேளிக்கை பண்ணிட்டு அப்படி நிக்கிற அந்த காட்சியை நான் பார்த்தேன். அது பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு சத்தம் கேட்குது, இது நான் விரும்புகிற சபையா அப்படின்னு சொல்லி. அந்த சத்தம் கேட்ட உடனே நான் அப்படியே முழிச்சுக்கிறேன். ஸோ இது முதல் தரிசனம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி இன்னொரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அது என்னன்னா, இந்த சர்ச்சில் புல்பீட்ல அப்புறம் கொஞ்சம் இடத்துல மட்டும் வெளிச்சம் இருந்தது, மற்ற எல்லா இடமும் இருளாக இருந்தது. ஸோ இதை நான் பார்க்கும்போது, ஏன் மற்ற இடத்துல லைட் போடல, ஏன் இருளா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட் போடணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்து வரேன். ஸோ இந்த காரியம், இது 2வது தரிசனம். இப்படி இந்த 2 தரிசனத்தையும் நான் பார்த்து சில நாட்களுக்கு அப்புறமாக தான் இந்த பிஎஃப்எஃப் நான் வரேன். இந்த பிஎஃப்எஃப்ல 2 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமாக நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு படுக்க சொன்னாங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த பழைய இந்த 2 தரிசனத்தையும் மறுபடியும் நினைவுபடுத்தி, இதை நீ சிஸ்டர் ஏஞ்சலிகா கிட்ட போய் நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சிஸ்டருக்கு நைட் ப்ரேயர் இருந்ததுனால அது சொல்ல முடியல. அதுக்கு அடுத்த நாள் அந்த சிஸ்டர் கிட்ட கேட்டேன், உங்ககிட்ட பேசணும்னு. சரின்னு சொன்னாங்க. அப்போ போய் நான் இந்த 2 காரியத்தை அவங்க கிட்ட சொன்னேன். ஆண்டவர் உங்ககிட்ட இதை சொல்ல சொன்னாருன்னு. ஸோ இந்த 2 தரிசனத்தையும் நான் சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சபையை குறிச்சுள்ள விஷயத்தை தான் ஆண்டவர் உங்களோட பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி சில ஆவிக்குரிய விஷயங்களை குறித்து நான் பேசி நாங்க கலந்து அப்புறமாக ஜெபித்து நான் திருப்பி வந்துட்டேன். அப்புறமாக ஒரு காரியமாக ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரு. என்ன காரியம் அப்படின்னா, இன்னைக்கு சபையில நான் கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இல்ல, வஸ்திரமே இன்னைக்கு மாறி போச்சு. என்ன ஆச்சுன்னா, சபை உலகத்தோட கலந்து போச்சு, ரெண்டுமே ஒன்னாக ஆயிடுச்சு. சபையை நான் உலகத்திலிருந்து வேறு பிடித்து தனியாக எடுத்தேன். ஆனா இன்னைக்கு சபை தனியா இல்ல, அதுவும் உலகமும் சேர்ந்து ரெண்டும் ஒன்னாக இருக்கிறது, ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப நான் தரிசனத்துல ஒரு வெள்ளை உடுப்பையும் பார்த்தேன். இன்னொரு இதுல ஒரு மணவாட்டி ஒரு நல்ல டார்க் எல்லோ அண்ட் ரெட் அந்த சாரி கட்டி ரெடியா இருக்கிறதையும் பார்த்தேன். அப்ப சபை இன்னைக்கு இப்படிதான் இருக்குது, நான் கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இல்ல அப்படின்னு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி காட்டினார். இன்னைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு யாரும் இடம் கொடுக்கறதே இல்ல, நான் பேசுறதை யாருமே கேட்கறதே இல்ல, கேட்கறதுக்கு யாரும் தயாராகவும் இல்லை. ஸோ இந்த வார்த்தையை ஆண்டவர் ரொம்ப பாரமாக சொன்னார். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கறதே இல்லை. யாருக்காக ஊழியம் செய்யறாங்க, ஆனா எல்லா இடங்களையும் பயங்கரமா ஊழியம் பிஸி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சத்தத்தை யாருமே கேட்கறது இல்ல, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கறது இல்ல. இது நிமித்தமாக தான் சபைகள்ல இன்னும் சுவிசேஷம் சரியாக பரவாம, அநேகர் இன்னும் ரட்சிக்கப்படாம, புது ஆத்துமாக்கள் சந்திக்கப்படாம இருக்கிறாங்க அப்படின்னு காட்டினாரு. இதனுடைய விளைவாக தான் நம்ம தேசத்துல பார்க்கும்போது அங்கங்க நம்ம கொஞ்சம் தள்ளி பார்க்கும்போது நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் அங்கங்க இருக்குது. இது ஆண்டவர் எனக்கு கொண்டு காட்டுறாரு. ஏன் இத்தனை ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுகதரும், அது கர்த்தர் தான் தராங்க. ஆனா இன்னைக்கு குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது யாரோ ஒருத்தங்க கிட்ட போய் பணம் கொடுத்து அவங்க சொல்றாங்க நாங்க குழந்தை தரோம். அப்ப ஏன் இந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னா, கணவன் மனைவிக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டு போயிடுச்சு, அதுல ஒரு நல்ல உறவு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அது சபைக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவு, அது இப்ப அந்த உறவு இப்ப குறைஞ்சிருச்சு. அது இல்லாததுனாலதான் இன்னைக்கு சபையில அந்த மாதிரி ஒரு அனுபவம் இல்லாததுனாலதான் உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காமிச்சாரு. சபைக்குள்ள ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநேக உலக காரியங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காமிச்சாரு. அப்புறமாக நாங்க சபைகளை குறிச்சு நாங்க தீர்க்க தரிசன வகுப்புல நாங்க ஜெபிக்கும் போது 3 சபைகளுக்காக ஜெபம் பண்ண சொன்னாங்க. இந்திய சபைகளுக்காக, தமிழ்நாட்டு திருச்சபைகளுக்காக,
ட்ரூத் சர்ச்சுக்காக, அணி சபைக்காக. அப்ப இந்த அணி சபைக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் கொடுத்த தரிசனம் என்ன அப்படின்னா, நான் ஒரு குரங்கை பார்த்தேன். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு இது சொல்றதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா குரங்குங்கிறது நம்ம சாதாரணமா சேட்டை பண்றதுக்காக சேட்டை தான் பண்ணணும் அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஆனா நடத்தின சிஸ்டர் சொன்னாங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கண்டிப்பா இந்த காரியத்தை உங்களுக்கு என்னன்னு வெளிப்படுத்துவாரு. இங்க பிஎஃப்எஃப் முடிச்சுட்டு போற வரைக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. பட் ஆனா நான் வீட்டுக்கு போய் ஒரு 2 நாள் கழிச்சு தேவன் வந்து எனக்கு ஒரு ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகப்படுத்தினார் இந்த காரியத்துல. என்னதுன்னா, ஒரு ஊழியக்காரங்க எங்க சபைக்கு வந்திருந்தாங்க. அவங்க சாட்சி சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க வந்து ஏதாச்சும் கொஞ்சம் டிப்ரெஸ்ஸா ஒரு கஷ்டமா இருந்துச்சுன்னா காட்டுல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்களாம். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க ரொம்ப நேரமா ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அந்த காட்டுல இருக்கிற எல்லா குரங்கும் வந்து அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்க அந்த மரத்துக்கு கீழதான் அவங்க ஜெபம் பண்றாங்க. அந்த மரத்துக்கு மேல எல்லா குரங்குகளும் ஒன்னா சேர்ந்து ஏறி நிக்குது. அப்ப இவர் மேல பாத்துட்டு கேக்குறாரு, ஏன் இந்த மரத்துல இவ்வளவு குரங்கு இந்த காட்டுல இருந்து வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நீ கூப்பிட தொடங்கும் முன்னே நான் இங்க வந்துட்டேன். ஆனா ஏன் சத்தத்தை நீ கேட்கல. ஆனா அவங்க இந்த குரங்கு எல்லாமே இதை கரெக்டா இங்க நான் வந்த உடனே என்னை பார்த்து இங்க வந்து ஏறிட்டு என்னோட பிரசன்னத்தை அதுதான் முதல்ல கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி. சோ இந்த காரியத்தை ட்ரூத் சர்ச்ங்கிறது வந்து இன்னைக்கு நடக்கிற இதை விட ரொம்ப ஃபாஸ்டஸா, அதாவது அதுக்கு முன்னாடியே தேவனுடைய சத்தத்தை கேட்டு பிரசன்னத்தை உணர்கிறதா இருக்கும். இப்படிதான் இதுதான் உனக்கு, இதுக்காக நான் உனக்கு காமிச்சேன் அப்படின்னு சொல்லி தேவன் அங்க வெளிப்படுத்தினாரு. மங்கீஸ்க்கு டிராவல் பண்றதுக்கு பெரிய எதுவும் தேவையில்லை. அது ஒரு மரம் ஒரு வாரம் ஈஸியா டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி ஈஸியா அணி சபைங்கிறது பரவி தேசம் ஃபுல்லா சுவிசேஷம் ஈஸியாக பரவுறதுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சபைகள்ல நடக்கிறத விட பல மடங்காக தேவனுடைய வார்த்தையும் அதுவும் இதுல வெளிப்படும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த அணி சபையை குறிச்சு தேவன் ஒரு வெளிப்பாடு கொடுத்திருந்தா. அப்புறமாக கர்த்தர் வந்து எங்ககிட்ட பர்சனலாக இடைப்பட்டிருந்த காரியம், இவ்வளவு நாளா நாங்க ஊழியத்துலதான் செஞ்சிட்டு இருந்தோம், சர்ச்ல இருக்கிறோம். பட் ஆனா தேவ சித்தம் எங்களுடைய இது வாழ்க்கையில என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாம இருந்துச்சு. இந்த பிஎஃப்எஃப்க்கு வர வரைக்கும் என்னை குறித்துள்ள தேவ சித்தம் என்னன்னு எனக்கு தெரியல. அதை இந்த பிஎஃப்எஃப்ல வச்சுதான் ஆண்டவர் என்னோட பேசினார். நான் வந்து ஒரு மிஷினரியாக கண்டிருக்கிறேன். நீங்க வந்து எனக்காக பல இடங்களுக்கு பல ஜாதிகளுக்கு நடுவாக நீங்க சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்காக தான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி அந்த அந்த தேவனுடைய சித்தத்தை இங்க வச்சுதான் ஆண்டவர் எங்களோட இடைப்பட்டார். சோ அதற்காக கர்த்தரிடத்துல எனக்கு பலனை கேட்டேன். கர்த்தர் அதுக்கு தேவையான அபிஷேகத்தை என் மேல் ஊற்றி நிரப்பி அந்த காரியத்தை எங்களுக்கு உறுதிப்படுத்தினாரு. அது மட்டும் இல்லாம நாங்க இந்த நாள்ல அதுக்காக என்னையும் கணவரையும் நாங்க வந்து ஊழியத்துக்காக மிஷினரியா நாங்க ஒப்பு கொடுத்து அதனால அதுக்குள்ள ட்ரைனிங்காக நாங்க கடந்து போக போறோம். சாட்சியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.